நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 விட ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா வருட ஆரம்பத்திலே சற்றே தடுமாற்றங்கள், என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படின்ற குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சில மனக்கசவுகள் உறவுகாரங்க மூலியமாக ஏற்படும். நண்பர்கள் சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க, கூட இருந்தவங்களே, இதெல்லாமே நடக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. அதுதான் முக்கியமாக சொல்லிடுறேன் ஆரம்பத்திலே. ஏன்னா அடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் வரப்போகுது. இது இல்லாமல் மீனராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா நம்ம இருக்கிற இடத்த விட்டு எங்கே போயிடலாமா, மாற்றம் ஏற்படலாம். சில பேருக்கு இல்லறத்தை துறந்து சன்னியாசி போகக்கூட நிலைமை கூட வரும். எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சற்று நிதானம் தேவை. அடுத்து ஒரு காலகட்டங்கள் நம்ம நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சிட்டோம்னா நல்லா தான் இருக்க போகிறீங்க. அப்போது அந்த முடிவை கைவிட வேண்டும். துணிஞ்சு இருக்கணும். கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், அப்படி தான் இருக்கணும். அதே போன்று அடுத்து ஒரு 6 மாத காலங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் ஏற்படும். புத்திரபாக்கியம் ஏற்படும். மக்கள் செல்வாக்கு ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். அதனால கூட மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், அது சரியாயிடும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கக்கூடாது? அதனால் கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் மீனராசிக்காரங்களுக்கு. அது பயன்படுத்திக்கணும். அதுக்குண்டான முயற்சியில் போய் இறங்கி ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம், விசாவுக்கு அப்ளை பண்ணலாம், இது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். பொதுவாக மீனராசிக்காரங்க ராசியாதிபதி குரு கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் வருடத்திலே சுபகிரகம் உங்கள் ராசியாதிபதி தான். நல்ல விஷயங்கள் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு பிரச்சனையை தீர்த்து விடுவார். வண்டி வாங்குறத வாங்கிடலாம். ஆரம்பத்தில் நட்புறவுகள் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதெல்லாமே நடக்கும். அடுத்த ஒரு 6 மாத காலங்களில் குரு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று விளங்க போகிறார். உங்கள் ராசிபதி உச்சம் பெற்றிருக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் அந்த அடுத்த ஒரு 6 மாத காலங்கள் உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு உயர்வான விஷயங்களாக நடக்கும். உன்னதமான பலன்கள் கிடைக்கும். போட்டி ஜெயிப்பீங்க. எதில் வந்தாலும் போட்டி போடுவீங்க. உத்தியோகத்தில் நான் போட்டி போடுறேன், நான் ஜெயிக்கிறேன், எனக்கு பதவி உயர்வு வந்துச்சு, உத்தியோக உயர்வு வந்துச்சு, ப்ரொமோஷன் வந்துச்சு அப்படி சொல்லுவீங்க. தொழிலில் நான் போட்டி ஜெயிக்கிறேன், பாரு அந்த தொழிலை விட நான் பீட் எடுத்துட்டேன், அந்த போட்டியாளருக்கு நான் போட்டியாளரை நான் நம்பர் 1 ஆகிட்டேன் அப்படி சொல்லுவீங்க. அந்த பாரு அந்த வியாபாரம், அந்த கடைக்காரனை விட நான் பெரிய வியாபாரம் பண்ணி நல்லா வந்துட்டேன் அப்படின்வீங்க. அரசியலுமே அப்படி தான். நான் என்னை யாரோ ஏதோ நினச்சாங்க, இப்போ பார்த்தியா நான் எப்படி வந்துட்டேன் அப்படி சொல்லுவீங்க. உங்களுக்கென்று ஒரு ஆதரவாளர்கள், உங்களுக்கென்று மக்கள் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். பதவிகள், பொறுப்புகள், வசதிகள் எல்லாமே மேம்படும்.
சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அது மூலிமா ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க. காணாமல் போயிருந்தவங்க கண்ணுக்கு தெரிவீர்கள். இது மாதிரி நடக்கும். சமூகத்தில் கண்டிப்பாக சமூக சேவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சமூக சேவை பண்ணணும், கீழே இறங்கி வரணும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றிக்கணும். எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. நம்மளே தேடி போகலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்லது நடக்கும். கணவன் மனைவி ஒரு பிரச்சனை இருந்தால் அது நீங்கிவிடும். சில பேருக்கு விவாதத்து வரைக்கும் போயிட்டு அப்புறம் சரியாயிடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதுதான் அப்படி சொல்லிட்டு வரேன் எல்லாமே. அதனால் பொறுமை தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வரணும். அடிக்கடி கடலில் ஸ்நானம் பண்ணலாம். காசி போயிடலாம், அது ராமேஸ்வரம் போகலாம். கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். கடல் சார்ந்த இடங்களுக்குள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமனை வழிபட்டு வரலாம். மீன்களுக்கு உணவு அளிக்கலாம். இது மாதிரிலாம் சென்று வரலாம். அனாதாசிரமம் அடிக்கடி சென்று வரலாம். குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் குழந்தையை தத்தெடுத்து அதுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையறிந்து பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, உணவு உடை எல்லாம் கொடுப்பாங்க தான். எல்லாமே தேவையான பொருட்களுமே இருக்கும். அனாதாசிரமம் போனால் அது அவங்க வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த ஆசிரமம் நடத்துகிறவங்க கூட வாங்கி கொடுக்க முடியாமல் சூழ்நிலை தான் இருக்கும். அது தேவையிருந்து வாங்கி கொடுக்கணும். அப்போ அதுக்கு ரொம்ப விசேஷமாக நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அடுத்ததாக 2026 வருடம் மீனராசிக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய வருடமாக இருக்க போது. எல்லாவற்றையும் மேன்மை அடைவீங்க, வெற்றி பெறுவீங்க. உங்கள் சமயோசித புத்தியை கண்டிப்பாக நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அடுத்த வருட மத்திய பாகத்திலிருந்து ஒரு 3 மாத காலத்திற்குள் நன்மை விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டி பந்தயங்கள் ஜெயிச்சிருவீங்க. எல்லோராலும் பேசப்பட போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. எப்பயுமே ஒரு வாய்ப்பு வரும்பொழுதும் நல்ல நேரம் வரும்போதை பயன்படுத்தி கொள்பவன் தான் நல்ல ஒரு விசேஷ குணம் கொண்டவன் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். குருவை ஏற்றுக்கொண்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம். மௌன விரதம் இருந்து கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். தத்தாத்திரேய வழிபாடு செய்து வரலாம். குரு கடாட்சம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி தொடர்ந்து வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மைக்கு மேலே நன்மையான விஷயங்கள் நடக்கும். கெடுபல் வந்தாலும் கூட அது விலைக்கு போயிடும். கண்ணு தெரிஞ்சு வரா மாதிரி வரும், அவனுக்கு போயிடும். அது நீங்களே பார்ப்பீர்கள். அடிக்கடி தியானத்தில் ஈடுபடலாம். அது இல்லாமல் தொடர் வழிபாடு செய்து வரலாம். அன்னதானம் பண்ணணும் கண்டிப்பாக. மீனராசிக்காரங்க எங்கே பண்ணாலுமே அன்னதானம் பண்ணுறது நல்லது. அது சிறப்பு. அந்த அன்னதானத்திலே இனிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் பயிர் வகைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதெல்லாமே இருக்கணும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறை, கல்வித்துறை, அதிகாரத்துறை, ஆசிரியர் துறை, இது மாதிரி உள்ள துறைகளில் உங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்க போகுது. எல்லோருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இருக்க போகிறீங்க. இப்போ அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட இப்போது ஒரு ஆட்சி மாறினாலே ஒரு முதலமைச்சருக்கோ முக்கியமான அமைச்சர்களுக்கோ ஒரு ஆலோசகராக நியமிப்பாங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு அந்த பொறுப்பு வந்து கிடைக்க போகுது. எல்லாமே நடக்கும். ஆலோசகர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீதித்துறை நிலைநாட்டப்படும். நீதிபதிகளாக இருக்கிறவங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதனால் 2026 வருடம் மீனராசிக்காரங்களுக்கு முதல் பாதி சுமாரான பலனை கொடுத்தாலும் அடுத்து வரும் பிற்பாதி நல்லதே நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா வகையிலும் ஏற்ற பெறுவீங்க. ஏற்றவிட ஏனியாகவும் இருக்க போகிறீங்க. அது இல்லாமல் அதிர்ஷ்டசாலியாக இருக்க போகிறீங்க. அபரிதமான வளர்ச்சியை கிடைத்து அதன் மூலிமா முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நபராக திகழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.